ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபோனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் வருது. இதை பார்த்ததுமே விஜய்க்கு நெஞ்சு வெளியே வந்துடுது. இதை தெரிஞ்சுக்கிட்டே சுடரும் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அப்படி என்னதான் விஜய் ஃபோனுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அந்த ரவுடி கிட்ட சொல்கிறாங்க, என் புருஷன் இந்த உலகத்தில் எங்கே என்னை வச்சுருந்தாலும் என்னை கண்டிப்பாக எந்த இடத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. அது அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம மல்லியும் இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் புருஷனை பற்றி உனக்கு தெரியலடா, என் புருஷன் மட்டும் கண்டுபிடிச்சாருன்னா உன்னை என்ன பண்ணுவாருன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லவும், நீ என்னடி ஆகுனா உன் புருஷன் புராணத்தையே பாடுற, உன் புருஷனுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னால் முடிஞ்சா வச்சு பாடுறா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த மாரின்ற அந்த ரவுடிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. உடனே விஜய் நம்பரை வாங்கிடுறாங்க. ஏன்னா மல்லியோட ஃபோன்லேருந்து விஜய் நம்பரை எடுத்து மல்லிக்கு இப்படி, அதாவது மல்லி மயக்க நிலமையிலையும் வாயில் எதை அடித்து கட்டின மாதிரி அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுமே உன் புருஷன் எப்படி உன்னை தேடி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். உன்கிட்ட நான் சவால் விட்றேன், உன் புருஷன் உன்னை 2 நாள் டைம் கொடுக்குறேன்டி. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பார்சல் பண்ணி துபாய்க்கு நான் அனுப்ப தான் போகிறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சவால் விடுவோமே. உடனே மல்லி பாடுறா, 2 நாள் என் புருஷன் வரனா இல்லையான்னு மட்டும் பாடுறா அப்படின்ற மாதிரி மல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. உண்மையிலுமே மல்லியோட மனதைரியத்தை பாராட்டியே ஆகணும். யாருமே ஒருத்தர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கவே மாட்டாங்க. அது இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் என் புருஷன் என்னை கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்கிறதுக்கெலாம் உண்மையிலுமே கொடுத்து வச்சுருக்கணும். மல்லியோடையும் விஜயோடையும் ஜோடி பிடிச்சிருந்தது அப்படின்னா 100க்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கமெண்டில் சொல்லிட்டு போங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இங்கே இதெல்லாம் நடந்து முடிச்சு அங்கே விஜய் பரபரப்பாக எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு தேவை இப்போ தான் மல்லி இல்லையே, இப்போ தான் நமக்கு தேவையானதை எல்லாத்தையுமே சாதிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் மல்லியை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு ஃபோட்டோ வருது. வாட்ஸ்அப்பில் புது நம்பர்லேருந்து ஃபோட்டோ வருது. ஃபோட்டோ வந்ததை விஜய் கவனிக்கல. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாதுடா உன்னால் அப்படின்ற மாதிரி கேட்க, யாரா நீ என்னை ஃபோன் பண்ணால் எடுக்க முடியாதான்னு கேட்குறதுக்கு யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், வாட்ஸ்அப் பாரு ரசா, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் வாட்ஸ்அப் பார்க்குறாரு. பார்த்ததுமே அப்படியே ஃபோனை தூக்கி போட்டுடுறாரு. ஏன்னா அதில் இருக்கிறது மல்லி ஆச்சுல, அதனால் ஃபோனை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. வீட்டில் உள்ளவங்க மொத்த பேர் கதிகலங்கி போய் நிற்கிறாங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலைங்க. அப்போ தான் சுடர் என்னாச்சு விஜய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதில் 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 அப்படின்ற மாதிரி கத்துவுமே ஃபோன் எடுத்து பார்த்தா மல்லியை கடத்தி வச்சுருக்காங்க. உடனே சுடருக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இது, மல்லியை எவன்டாவை கடத்தி வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது சுடருக்கு. உடனே சுடர் என்ன பண்ணுறான்னா, அப்பாடா ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சு, இதுக்கு மேலே மல்லின்ற ஒரு சாப்டர் நம்ம லைஃப்பில் வரப்போகிறது கிடையாது, அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவு பண்ணிட்டா. விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல், யாரா நீ எப்பட்றா என் பொண்டாட்டியை அங்கே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, உன் பொண்டாட்டி ஒரு நாள் என் புருஷன் நீ எங்கே விட்டாலும் என் புருஷன் கண்டுபிடிப்பான்னு சொன்னான். அதுக்காக தான் இப்போ நான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன். அவளுக்கு சவால் விட்டு தான், முடிஞ்சா உன் பொண்டாட்டியை கண்டுபிடிச்சிட்றா, அவன் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்றா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சவால் விடவும், அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறான் அவன். எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியோட தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, என்ன என்ன சொல்லுங்கன்னு விஜய் கேட்குறாங்க. இன்னும் 2 நாளில் உன் பொண்டாட்டி இந்தியாவை விட்டே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது இந்தியாவை விட்டே உன் பொண்டாட்டியை நான் அனுப்ப போகிறேன்டா, முடிஞ்சால் தடுத்து பாடுறா அப்படின்ற மாதிரி அவன் சவடால் விட்றான். உடனே விஜய்க்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. என்னடா இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஃபோனை வச்சுட்டு பதற்றத்தோடையே கால் பண்ணுறாங்க பாபுக்கு.
என்ன நீங்கள் எவனோ ஒருத்தவன் மல்லியை கடத்தி வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுறான், மல்லி எங்கே தான் போனா, உண்மையை சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, என்ன விஜய் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும், தயவு செஞ்சு சொல்லுங்கள், மல்லி எங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிரன்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோவை அனுப்பி விடவும் அப்போ தான் சொல்கிறாங்க, மனோகரனும் மல்லியும் தான் வந்து ஒசூர் போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒசூரா? எதுக்காக ஒசூர் போனாங்க? என்ன பாபு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுக்காக போனாங்கலாம் தெரியாது, ஆனால் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுமே மனோகரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய். ஃபோன் பண்ணி மனோகரனை அசிங்கமாக திட்டுறாரு. இது நாள் வரைக்கும் இப்படி திட்டினதே கிடையாது. யோ மாமா, இதுக்கு மேலே நீ எனக்கு மாமாவும் கிடையாது யாரும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. மாப்பிள்ளை உனக்கு எப்படி மாப்பிள்ளை தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரிஞ்சது இப்போ முக்கியம் இல்லை, என்ன நடந்துச்சோ அந்த விஷயத்த மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. இந்த மாதிரி போன மாப்பிள்ளை கடத்திட்டாங்க, யார் கடத்தினாங்கன்னே தெரில, நானும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க, ஆனால் இன்னும் வந்து மல்லியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேலைன்னு ஆகிடுது விஜய்க்கு. என்னையா என்னென்னமோ சொல்கிற, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு ஒசூர் போனீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. உடனே சுடர் இருந்துக்கிட்டு சொல்கிறா, எதுக்காக போயிருப்பாங்க விஜய், கண்டிப்பாக வந்து என்னை தேடி தான் போயிருப்பாங்க, நான் உயிரோடு இருக்கிறது தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுடர் எதனா ஒரு ட்ராமா பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கடன் ரூமுக்குள்ளே ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு நான் சாக போகிறேன், என்னை தேடி இவ்வளோ தூரம் போயிட்டாங்கன்னா நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து விஜய்க்கு 2 பிரச்சனை, ஒன்று மல்லி ஒன்று சுடர். தயவு செஞ்சு ரேணுகா என்னோடய வலியை புரிஞ்சுக்கோ, மல்லி அங்கே காணா போனதே என்னால் தாங்க முடியல, இதில் நீ வேறு தயவு செஞ்சு அலப்பறை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை விஜய், எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, நான் வந்து போயிடுறேன், நான் இதுக்கு மேலே வந்து இருக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் மல்லியை கூப்பிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லியை கூப்பிட்டு வரீங்களா, அப்போது என்னோட நிலமை என்ன விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் போய் மல்லியை கூப்பிட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. என்ன விஜய், என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையான்னு கேட்குறாங்க. புரிஞ்சு கேட்குறியா புரியாமல் கேட்குறியான்னு தெரில ரேணுகா, நமக்கு கல்யாணம் எப்போ வேணால் நடக்கும், எப்போ வேணால் பண்ணிக்கலாம், மல்லிக்கு எதனா ஒன்றா ஆகிட்டா என்ன பண்ணுறது, இன்னும் 2 நாளில் அவன் மல்லியவே வந்து இந்தியாவை விட்டு துரத்தணும்னு சொல்கிறான், நீ என்னன்னா அசால்ட்டாக பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, புரியுது விஜய், இருந்தாலும் இது மல்லி பண்ணுற ட்ராமாவாக இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறா. ட்ராமாவாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் அவன் தான் ஃபோட்டோவே அனுப்பிச்சி விட்றானே அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.